எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மீஞ்சூரில் இருக்க மணி டாக்கீஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சையத் அஸ்லாம் என்ற நண்பர் ரொம்ப நாளாக இந்த மணி டாக்கீஸை வீடியோ எடுக்க கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் அபிடேஷ் முத்துன்ற நம்பரும் இந்த வீடியோவை கேட்டிருந்தார். அவர் நேமையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தார். அபிடேஷ் முத்து ப்ரோ, ஹாய் ப்ரோ. இந்த மணி டாக்கீஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க புக் மை ஷோவில் புக் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இவங்க பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு 20 ரூபாவும் 4 வீலருக்கு 30 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜாக ஒரு ஷோக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபுட் கோர்ட்லாம் 65 ஸ்டார்ட் ஆகி 160 வரைக்கும் ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாக்ஸ் ஆஃபீஸில் ரெண்டுத்துலேயுமே எல்லா விதமான பேமெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜென்ஸ் டாய்லெட் பற்றி பார்ப்போம். இந்த ஜென்ஸ் டாய்லெட் வந்து ஸ்க்ரீன் 2 ஜென்ஸ் டாய்லெட். நீங்கள் தேட்டருக்குள்ளேருந்து வெளியே வந்து டாய்லெட் போகிற மாதிரி தான் இங்கே இருக்கும். அதாவது பைக் பார்க்கிங் அந்த இடத்துல தான் டாய்லெட் வந்து வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூமை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லை. அடிக்கடி க்ளீன் பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியம் டைப் ரெஸ்ட்னே சொல்லலாம். கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. இந்த மணி டாக்கீஸில் டோட்டலாக 2 ஸ்க்ரீன் இருக்குது. இப்போது ஸ்க்ரீன் 1 அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது. நம்மளை செக் பண்ணிவிட்டு தான் ஸ்க்ரீனுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானதும் ஏசி நல்லா இருக்குது. அங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸும் மைல்டாகவே இருக்குது. தேட்டரை நல்லா க்ளீனாகவே வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனும் இங்கே க்ளீனாகவே இருக்குது. தேட்டருக்குள்ளே என்ட்ரானோடனே ஒரு ப்ளூ கலர் லைட்டை தான் இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸுக்கும் சேம் ப்ளூ கலர் தான் இன்டீரியர் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த மணி டாக்கீஸை டிஎஸ்ஆர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு 6 சப்வூஃபரை நம்மளால் பார்க்க முடியும். ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே 18 சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குது. அட்மாஸ் எஃபெக்ட்டும் இங்கே சரௌண்ட் எஃபெக்ட் மாதிரியே சூப்பராகவே இருக்குது. ஸ்க்ரீனில் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணால் ஆடியோ குவாலிட்டி இங்கே இன்னும் சூப்பராக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன் 1ல் கிறிஸ்டியோட 2K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கு சொன்னால், நான் இங்கே ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி படம் பார்த்தேன். அந்த மாதிரி இப்போ பிக்சர் குவாலிட்டி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிக்சர் பிரைட்னஸ் இங்கே கம்மியாக இருக்குது. இப்போது பிக்சர் பிரைட்னஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பிக்சர் குவாலிட்டியும் இங்கே சூப்பராகவே இருக்கும். மற்றபடி நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு பிக்சர் குவாலிட்டியில் எதுவுமே இல்லை. பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸ்க்ரீன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனில் சின்ன டஸ்ட்டு கூட இல்லை. ஸ்க்ரீன் வந்து இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு ஆப்டான குவைட்லி பிக் ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ சீட்டிங்ஸை பற்றி பார்ப்போம். இந்த மணி டாக்கீஸில் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைம், இன்னொன்று கிளாசிக்னு. ப்ரைமுக்கு 130 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிளாசிக்கு இவங்க ரேட்டே புக் மை ஷோவில் மென்ஷன் பண்ணலை. அதனால் எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ரைம் கிளாசிக் ரெண்டுத்தையுமே சேர்த்து இந்த ஸ்க்ரீன் 1ல் ஒரே நேரத்தில் 237 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஸ்க்ரீன் 1ல் எதுவுமே இல்லை. பேஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டியை கொஞ்சம் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் 1 உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 1ஓட அட்மாஸ் டெமோ அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரீன் 2 பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த ஸ்க்ரீன் 1 வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஸ்க்ரீன் 2 வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் காமிச்சோம் இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூம் சைடில் தான் இருக்குது. அதாவது தேட்டரோட என்ட்ரன்ஸ் சைடில் பைக் பார்க்கிங் வர்ற இடத்துல தான் இந்த ஸ்க்ரீன் 2 இருக்குது. ஸ்க்ரீன் 1 மாதிரியே ஸ்க்ரீன் 2க்கும் தனியாக ஒரு கேஃப்டேரியா வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஏசியும் நல்லாயிருக்கு, ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் 1க்கு ப்ளூ கலர் இன்டீரியர் தீம் கொடுத்த மாதிரி ஸ்க்ரீன் 2க்கு ரெட் கலர் இன்டீரியர் தீமாக சீட்ஸு கொடுத்துருக்காங்க. வாலில் ஒரு விதமான டிசைன் ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொரோனா பொம்மை மாதிரி இருந்தாலும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 2லேயும் ஸ்க்ரீன் 1 மாதிரியே ஸ்க்ரீனுக்கு கீழே ஒரு 6 சப்வூஃபர்ஸ் வெளியே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீன்லேயும் டிக்கெட்ஸை சேம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைம், இன்னொன்று கிளாசிக். ப்ரைமுக்கு 130 ரூபாவும், கிளாசிக்கு ஆஸ் யூஷுவல் புக் மை ஷோவில் என்ன ரேட்டுன்னு மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைம் அண்ட் கிளாசிக் ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 237 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயும் டால்பி அட்மாஸ் ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே
சேம் 18 சவுண்ட் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு, அட்மாஸ் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கு. ஸ்டேஜில் இருக்க சென்ட்ரல் ஸ்பீக்கரோட எஃபெக்ட்டும் இங்கே நல்லா கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குது. ஆனால் ஸ்டேஜோட லெஃப்ட் ரைட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டியூனிங் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன்லேயும் சேம் ஸ்க்ரீன் ஒன்றில் யூஸ் பண்ணுற கிறிஸ்டியோட 2K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டியில் இங்கேயும் நல்லாவே இருக்குது. பிரைட்னஸை மட்டும் லைட்டாக இங்கேயும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். மற்றபடி பிக்சர் குவாலிட்டியில் நெகட்டிவ்னு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் நல்லாவே இருக்கும். TSR தான் இந்த 2 ஸ்க்ரீனுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த TSR இங்கே இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூ ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா தியேட்டர் பழைய மாதிரியே சூப்பராக இருக்கும் சொல்லலாம். இப்போவும் தியேட்டர் நல்லாவே இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த சின்ன சின்ன இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா தியேட்டர் இன்னும் சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக இங்கே ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நம்ம வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டதுமே பர்மிஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். செக்யூரிட்டியிலேருந்து இங்கே இருக்கிற மேனேஜர் வரைக்குமே ஸ்டாஃப்ஸ் பிஹேவியர் நல்லாவே இருக்குது. ஓவராலாக இந்த தியேட்டர் நல்ல தேட்டர்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த சின்ன சின்ன இஷ்யூலாம் ரெக்டிஃபை பண்ணோன்னா இன்னுமே இது நல்ல தேட்டராக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மணி டாக்கீஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் 2 டெமோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.